இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வைரமுத்தோட முதல் பாடலோட வரிகளோட நேர்த்தியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வணக்கம் நட்களே, நான் உங்கள் எம்கே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாடலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பாடல் உருவான சூழ்நிலையை பற்றி பார்த்துருவோம். வைரமுத்து பாடல் வரி எழுதுறதுக்காண்டி டேரக்டரையும் மியூசிக் டைரக்டரும் சந்திக்க போயிட்டார். அந்த இடத்துல மியூசிக் டைரக்டர் வந்து மெட்டு போட்டு கொடுத்துட்டாரு. இந்த மெட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வரிகளை உட்கார வைக்க முடியாத ஒரு மெட்டு. உடனே இதை தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் என்ன செஞ்சாருன்னா வைரமுத்து ஃபேஸை பார்த்து, சரி நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே வைரமுத்து நாளைக்கு என்ன இப்பயே தரேன்பான்னு எழுதி கொடுத்த பாட்டு தான் இந்த பாட்டு. வைரமுத்து இந்த பாடலுக்கு மொத்தம் 3 சரணம் எழுதி கொடுத்துருக்காரு. 2 சரணம் தான் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு. 3வது சரணம் இந்த வீடியோ லாஸ்ட்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாடல் அந்த படத்தில் எந்த சூழ்நிலையில் இடம்பெற்றிருக்குன்னா, ஒரு லட்சியவாத இளைஞன், இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒருத்தன், மாலை பொழுதுல அவனோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வைரமுத்து அழகான வரிகளில் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இது ஒரு பொன்மாலை பொழுது. இந்த வரிகளில் பொழுது மாறுறதை எவ்வளவு அழகான ஒரு ஓமையா தந்திருக்காரு. வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள். அதுவும் ஒரு பெண்ணோட நாணத்தையும் கீழ்வானத்தில் பகல் பொழுது மறையிற நேரத்தையும் ஒரு கற்பனையாக அழகாக தந்திருக்காரு. மாலை நேரம்னா எல்லாத்துக்குமே தெரியும், நண்பகலுக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட பகுதி. ஆனால் கவிஞரோட கற்பனை இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த இளைஞனோட கேரக்டரை கவிஞர் என்னமா இந்த ஒரு வரியில சொல்லியிருக்காரு பாருங்களேன். வானம் எனக்கொரு போதி மரம், நாடும் எனக்கது சேதி தரும். ஒரு லட்சியவாத இளைஞனோட மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த வரி மாதிரி இருக்கும். இந்த பாடலை பற்றின கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் நட்களே, நான் உங்கள் எம்கே. அந்த 3வது சரணம் வந்துக்கிட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய். இன்னொரு சரணம் எழுதியிருக்காரு, இன்னொரு 3ஆம் சரணம் இருக்கு. இரவும் பகலும் யோசிக்கிறேன், என ஏதினமும் பூசிக்கிறேன், சாலை மனிதரை வாசிக்கிறேன், தீயின் சிவப்பை நேசிக்கிறேன், வேதங்களே வேதங்களா கூடாது, இது ஒரு பொன்மாலை பொழுது.